சிறார் போதை, சிறார் காதல், சிறார் கொலை, சிறார் கொள்ளை, சிறார்களை கொம்பு சீறி அனுப்புகிறார்கள் சாதிய தலைவர்கள். தமிழகத்தில் திராவிட சித்தாந்தம் எப்பொழுது கால் ஊன்ற ஆரம்பித்ததோ அப்பொழுதே இந்த சிறார்கள் தவறான வழியில் போக முடிவு செய்து விட்டார்கள், போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பாருங்கள், திருத்தணியில் நடந்தது. இந்த மூஞ்சி பார்க்க முடியுமா? சலிக்குமா இந்த மூஞ்ச பார்த்தா? இந்த பசங்க மூஞ்ச பாருங்க, பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தது மாதிரி இருக்கு. 10 வீட்டுல சோறு தின்னுட்டு பிச்சைக்காரன் வாந்தி எடுப்பாங்க, அது மாதிரி இருக்கு. இந்த கலாச்சாரம் எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்த கலாச்சாரம் இது? இது மட்டுமா? இதற்கு காரணம் என்ன? முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தமே காரணம். சில தலைவர்கள் பேசுகிறார்கள், கொம்பு சீவி விடுகிறார்கள். இந்த கலாச்சாரம் இப்படியே போனால் தமிழகம் மக்கள் வாழ தகுதி இல்லாத மாநிலம் ஆகிவிட்டது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒழுக்கம், நன்னடத்தை, படிப்பு, இது மூன்றும் இல்லைன்னா ஆசிரியர் என்ன தெரியுமா செய்வாரு? கை நீட்ட சொல்லி பிரம்புல அடிப்பார், தடியில் எடுத்து அடிப்பார். வாங்கிக்குவோம், எனக்கெல்லாம் மண்டையே உடஞ்சிருக்கு. ஆனா இப்ப அடிக்க முடியுமா? அதே ஆசிரியர் இப்ப தடி எடுத்து அடிக்க முடியுமா? முடியாது. இந்த சிறார்களே ஆசிரியர் அடிக்கிறாங்க. இது உண்மையா? இது எந்த மாற்றத்தில் இருந்து வந்தது? வழி நடத்துவது யார்? வழி நடத்துற ஆசிரியரையே இவர்கள் திருப்பி அடிக்கிறார்கள் என்றால் இது நாடா? இது திராவிட சித்தாந்தம்? இது நமக்கு தேவையா? சொல்லுங்கள். ஒரு உண்மை சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். கடந்த ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே ஒரு தனியார் பள்ளியில் விளையாட்டு ஆசிரியர் இருந்தார். அவர் மாணவர்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுத்து இருந்தார். அப்பொழுது அந்த ஆசிரியர் இவர்களை விளையாடவில்லை என்று ஏதோ பேசியிருக்கிறார். அதை பொறுத்து கொள்ள முடியாத 10வது படிக்கிற பசங்க, 3 பசங்க சேர்ந்து அந்த ஆசிரியர் வெளியில வரும்போது கல்லெடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்க. இது உண்மை சம்பவம். அவர் எதுக்காக கடுமையாக நடந்து கொண்டார்? உன் வளர்ச்சிக்கு தாயா கடுமையாக நடந்து கொண்டார்? இந்த அறிவு கூட வேணாமா? இல்ல, தருதலை பிடிச்ச தலைவர்கள், ஆரியர்கள், பிராமணர்கள் நமது உரிமையை எடுத்துக்கொண்டார்கள் என்று இவர்களை தவறான வழியில் கொண்டு செல்கிறார்கள். ஆரியர் மாணவர்கள், பிராமண மாணவர்கள் இந்த மாதிரி அரைமண்டையோடு கால் மண்டையோடு சாயம் பூசிக்கொண்டு கொலை செய்கிறார்களா? இல்லையே. அவர்கள் அவரவர் வேலையை பார்க்கிறார். உயர் பதவியில் வந்து அமர்கிறார், நல்லா படிக்கிறார். நீ ஏன்டா படிக்கல? உன்னை கட்டி போட்டது யாரு? வளர்ப்பு சரியில்லை. வளர்ப்புன்னா நம்ம தந்தை தாயர் சொல்ல முடியாது. அவங்களுடைய பேச்சை நீங்க கேட்க மாட்டாங்க, கேட்கறதும் இல்லை இப்ப. ஆனா ஒரு பிராமண மாணவன் தாய் தந்தை பேச்சை தான் கேட்பான். அவன் அது உயரத்துல இருக்கான். நீ இன்னும் கீழே தான் இருக்க, உன்னால உயரம் வரவே முடியாது ஒரு காலத்திலையும். உன் தலைவர்கள் உனக்கு தவறான வழியை காட்டுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள். இல்லை என்றால் இதை விட இன்னும் கேவலமா இருக்கும். நன்றி, வணக்கம்.